எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்க நிரேஷ் மகேந்திரன். இன்னைக்கு நம்ம வீடியோல பெங்களூர் அன்மந்த நகர்ல இருக்கிற நம்ம முருகர் கோவிலான குமாரசுவாமி கோவிலுக்கு தாங்க வந்திருக்கிறோம். இந்த கோவிலில் வந்து பார்த்தீங்கன்னா காவடி 2 நாள் ரொம்ப விசேஷமாக கொண்டாடுவாங்க. இன்றைக்கி பரணி காவடின்றதுனால கொஞ்சம் கூட்டம் கம்மியாக இருக்குது. ஸோ நாளைக்கு வந்து அதிகமான ஜனம் காவடி எடுத்துன்னு வருவாங்க. தமிழ்நாட்டில் எப்படி நிறைய முருகர் கோயில் இருக்கோ, பெங்களூர்லேயும் அதிகமான ஃபேமஸான முருகர் கோயிலும் நிறைய இருக்குது. அதில் இந்த குமாரசுவாமி கோயிலும் ஒன்றுங்க. இந்த கோவிலோட வரலாறுன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு காலத்தில் இந்த இடம் சுற்றி காடு மலை பெரிய பெரிய பாறைகள் சுற்றி மாமரத்தோப்பா இருந்திருக்கு. அப்போ நம்ம பெங்களூரை கட்டின கெம்பேகவுடா அவர்கள் தான் இங்கே ஒரு சிவலிங்கத்தை வச்சு வழிபட்டுட்டு போயிருக்காரு. அதுக்கப்புறமா சிவசங்கர சாஸ்திரின்னு ஒரு முருகர் பக்தர் மெட்ராஸ் பிரசிடென்சி காலேஜில் கன்னடா லெக்சரராக வேலை செஞ்சு வந்திருக்காரு. அவரோட கனவுல முருகர் இந்த இடத்துல ஒரு கோவில் கட்டணும்னு சொல்லியிருக்காங்க. அப்புறம் ஃபர்ஸ்ட் அவர் இங்க சக்தி வாய்ந்த ஒரு வேலை பிரதிஷ்டாபனை பண்ணி அந்த வேலுக்கு தான் பூஜை பண்ணி வந்திருக்கிறாங்க ரொம்ப வருஷமா. ஸோ அதுக்கப்புறமா 1950 to 53 காலகட்டத்தில் இவரோட சிவசங்கரோட பையன் தான் இங்கே முருகரோட ஸ்டாச்சுவை பிரதிஷ்டாபனை பண்ணி நம்ம லிங்கத்துக்கு பின்னாடி பார்க்கலாம். லிங்கத்துக்கு முன்னாடி லிங்கம் முதல்ல இருக்கும். லிங்கத்துக்கு பின்னாடி தான் முருகர் ஸ்டாச்சு வச்சு பூஜை பண்ணி இருப்பாங்க கோவிலில். மைசூர் மகாராஜான கிருஷ்ணராஜ ஒடியார் இந்த கோவிலை பார்த்துட்டு வெறும் மண்டபம் மட்டும் இருக்குன்னு 126 ஏக்கரை இடத்த இந்த கோவிலுக்காகவே எழுதி வச்சிருக்காரு. அதுக்கப்புறமா 1956 தான் ஒரு ப்ராப்பரான கமிட்டி எல்லாம் அமைச்சு இங்க ஆடிக்கிறதுக்கு திருவிழா எடுத்து வருஷம் திருவிழா எடுக்கப்பட்டு இன்னைக்கு காவடி லட்சக்கணக்கான பக்தர்கள் காவடி எடுத்துன்னு இந்த கோவில்ல முருகரை தரிசனம் பண்றாங்க. இன்னைக்கு இங்க நல்ல நாள் அதிகமா முருகரை தரிசனம் பண்ணணும்னா ரொம்ப சந்தோஷம். நீங்க பெங்களூர் பஸ்ஸில் கூட நியரா இருக்கீங்கன்னா மிஸ் பண்ணாம இந்த கோவிலுக்கு முருகரை தரிசனம் பண்ணிட்டு போங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் வீடியோ. தேங்க்யூ.